அப்ப சாதாரணமாக யோர்தானுக்கு நிலைமை என்னது? ஆக்சுவலி யோர்தான் எப்படி ஓடணும்? கரை புரண்டு ஓடணும், பிரவாகித்து ஓடணும். அறுப்பு காலம் முழுவதும் அதனுடைய யூசுவல் தன்மை, அதனுடைய கேரக்டர் என்ன? யோர்தான் கரை புரண்டு ஓடும். ஒரு நதி கரை புரளும் போது உடனே ஒரு எச்சரிக்கை விடுப்பார்கள், நதிக்கு ஓரமாய் இருக்கிறவர்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள். மழைக்காலங்கள் வரும்போது, புயல் காலங்கள் வரும்போது, ஆமேன், ஜனத்துக்கு ஒரு எச்சரிப்பு வரும். ஆமேன், இப்படி இந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது, இந்த நதியிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது, எனவே அது கரை புரண்டு ஓடுகிறபடினால் அந்த கரைக்கு இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்யணும்? பாதுகாப்பான இடத்திற்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு. ஆக்சுவலா அதுதான் நடந்திருக்கணும். இங்க யோர்தான் கரை புரண்டு ஓடும் போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கணும். என்ன எச்சரிப்பு? எப்பா, யோர்தான் என்ன செய்து கரை புரண்டு ஓடுது, அதனால நீ யோர்தான் பக்கத்தில் இப்ப என்ன செய்யாத, போகாத, உன்னை பாதுகாத்துக் கொள்ள யோர்தானை விட்டு விலகி போ. ஆக்சுவலா இதுதான் செஞ்சிருக்கணும். ஒரு யூசுவல் காடா இருந்தா, ஆமென், ஒரு யூசுவல் மனுஷனா இருந்தா, ஒரு நார்மல் பர்சனா இருந்தா, நம்ம தண்ணீர் பெருக்கெடுக்கும் போது ஜனங்களை என்ன செய்ய மாட்டோம்? அங்கே போக விட மாட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவர் தான், he is not a normal god. அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல, அவர் யூசுவல் காட் அல்ல, எல்லாரை போல அல்ல, அவர் அசாதாரணமான தேவன் ஆயிற்று. இப்ப யோசுவாவுக்கு சொல்லுகிறார், எட்ரா உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் தோல் மேல உடன்படிக்கை பெட்டிய சுமக்கட்டும். அது எத்தனை யோர்தான் எவ்வளவு கரை புரண்டு ஓடினாலும், எவ்வளவு பிரவாகித்து ஓடினாலும் பரவாயில்லை. ஆமென். இன்னைக்கு யோர்தான் உன்னை கண்டு பின்னிட்டு போகும். ஆமென். உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ளாக, ஆமென், தேவன் நம்முடைய கரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை தந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஒவ்வொருவனுக்கு முன்பாக பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் பின்னிட்டு ஓடும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத யோசுவா, பயப்படாத, ஜனங்களை பயப்படாதன்னு சொல்லு. ஆமென். அது அதனுடைய இயற்கை தன்மை அதுதான். யோர்தான் பிரவாகித்து ஓடும், அதை நீ மாற்ற முடியாது. ஆனால் நான் அசாதாரணமான தேவன். இந்த உடன்படிக்கை பெட்டியை தோள் மேலே சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் முன்பாக நடக்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முழுவதுமாக கூட யோர்தானுக்குள்ள இறங்கல. அவருடைய உள்ளம் கால் அந்த யோர்தானிலே பட்டவுடனே பிரவாகித்து வந்த யோர்தான் பின்னிட்டு ஓடினது, பின்னிட்டு ஓடினது. இது சாதாரணமான காரியமா? இது அசாதாரணமான காரியம். இதை அசாதாரணமான தெய்வம் மாத்திரமே செய்ய முடியும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில பிரவாகித்து வருகிற போராட்டங்கள் எதுவாய் இருந்தாலும், கரை புரண்டோடுகிற பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும், இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவனாய் நிற்கும் பட்சத்தில் அது எவ்வளவு பிரவாகித்து வருகிற யோர்தானாய் இருந்தாலும் பின்னிட்டு ஓடும். இதைத்தான் சங்கீதக்காரன் 114 சொல்லுகிறார், கடலே நீ விலகி ஓடுகிறதற்கோ, யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கோ உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலா நீ பின்னிட்டு போக மாட்டியே, நார்மலா நீ விலகி ஓட மாட்டியே, அப்ப ஏதோ ஒன்னு நடந்திருக்குது. ஆமென். அப்ப என்ன நடந்திருக்குது? ஆமென். இதுவரைக்கும் மனிதர்களுடைய கால்கள் பட்டு பின் திரும்பாத யோர்தான் இப்ப உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தானுக்குள் இறங்கின பட்சத்திலே இப்ப மனுஷனான் அல்ல, அவன் சுமந்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையில் இருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அவன் சுமந்து கொண்டிருக்கிற உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனையோ பேர் யோர்தான்ல இறங்கி இருப்பாங்க, அப்படிதான் யோர்தான் இருந்துச்சு, அது பின்னிட்டு போகல. எத்தனையோ பேர் என் குடும்பத்தில் வந்து ஜெபம் பண்ணாங்க பாஸ்டர், எத்தனையோ பேர் என் குடும்பத்துக்குள்ள வந்தாங்க, எத்தனையோ மருத்துவரை பார்த்தாச்சு, எத்தனையோ வைத்தியரை பார்த்தாச்சு, எத்தனை அலோபதியை பார்த்தாச்சு, ஹோமியோபதியை பார்த்தாச்சு. யோர்தான் பின்னிட்டு போக வேண்டும் என்றால் சுமக்க வேண்டியது பாட்டிலையோ, சுமக்க வேண்டியது வேறு காரியம் அல்ல, சுமக்க வேண்டியது உடன்படிக்கை பெட்டியே. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி, வேதத்தை சுமக்கணும், வார்த்தைகளை சுமக்கணும், பிரசன்னத்தை சுமக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சா? தேவ
சமூகத்துக்கு அப்ப இருந்துச்சாம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவன் அருளிய கற்பனைகள் இருந்தது. ஆமென். தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆமென் வழி நடத்துதல் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு முன்பாக பிரவாகித்து வருகிற யோர்தான்கள் பின்னிட்டு போகும் மகத்துவமான கிரியைகளை நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார். ஆமென். நம்முடைய கண்கள் பார்க்கும், என் கண்கள் பார்க்கும், உங்கள் கண்கள் பார்க்கும். கடந்த காலம் என் எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது கிடையாது. நிகழ்காலம் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போவது கிடையாது. நிகழ்காலத்திலே யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது, ஆனால் எதிர்காலத்திலே அது பின்னிட்டு போக போகிறது. நான் நிகழ்காலத்தை பார்த்து கொண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருப்பதற்கு தேவன் அழைக்கவில்லை. இதன் நடுவிலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எதிர்காலத்தை பார்க்கிறேன், எதிர்காலத்தை பார்க்கிறேன், எதிர்காலத்தை பார்க்கிறேன். நான் இன்னைக்குள்ள கஷ்டத்தை பார்க்கல, இன்னைக்குள்ள நெருக்கத்தை பார்க்கல, இன்னைக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கிறத பார்க்கல, இன்னைக்கு ஒரு ஓட்ட பைக்கை பார்க்கல, இன்னைக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை பார்க்கல. ஆனா எதிர்காலத்தில் எனக்கு தேவன் தருகிற சொந்த வீட்டை பார்க்கிறேன், எதிர்காலத்தில் தேவன் தருகிற மெகா சர்ச்சை பார்க்கிறேன், எதிர்காலத்தில் தேவன் தருகிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்கிறேன், எதிர்காலத்தில் தேவன் என்னை வைக்க போகிற ஆமென் உயர்வான ஸ்தலங்களை பார்க்கிறேன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு பாடுகள், உபத்திரவங்கள், யோர்தான் பிரவாகித்து வருகிறது, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. ஆனா நான் என்னைக்குள்ள காலத்தை பார்க்கல. நான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவனானபடியினால் நான் கால் வைத்தால் யோர்தான் பின்னிட்டு போகும். அதை தான் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோர்தான் எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பார்க்கல, ஆனா அபிஷேக சால்வை என் மேல இருக்கிறத பார்க்கிறேன், அபிஷேக சால்வை என் மேல இருக்கிறத பார்க்கிறேன். அந்த சால்வையை முறுக்கி அந்த யோர்தான் அடிச்சா அது ரெண்டா பிளக்கும்னு எனக்கு தெரியும். அதை தான் பார்க்கிறேன். எதை பார்க்கிறாய்? எதை பார்க்கிறோம்? இன்னைக்கு கடந்த கால பிரச்சனைகளை பார்க்கிறோமா? மாமியார் அப்படி சொல்லிட்டா, மாமனார் அப்படி சொல்லிட்டா, வீட்டுக்காரர் அப்படி சொல்லிட்டார் பாஸ்டர், சொந்தக்காரெல்லாம் இப்படி சொல்றான் பாஸ்டர், அப்ப பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்க்காத, நிகழ்காலத்தை அல்ல எதிர்காலத்தை பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மகிமையை அவர் பார்த்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து பார்த்தது மகிமை. பிதாவாகிய தேவன் அவருக்கு முன்பாக வைத்த மகிமை அவர் பார்த்ததுனால இந்த பாடுகள், இந்த கசையடிகள், இந்த துப்புனது, இந்த மறுதளிச்ச காரியம், இந்த காட்டி கொடுக்கப்பட்ட காரியம், இது எதுவுமே அவரை பொருட்படுத்தவில்லை. ஆமென். அவரை பாதிக்கல. ஏன்னா தமக்கு முன்பாக வைத்திருந்த மகிமைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு ஒரு மகிமை உண்டு. ஹல்லேலூயா. யோர்தான் பின்னிட்டு திரும்பும்.